Hello student, 12th standard, example sum 1.17 row echelon format base பண்ணி இந்த மேட்ரிக்ஸ்க்கு rank ஃபைண்ட் பண்ணுவோம். rankனாவே ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஆர்டர் எனக்கு 3 cross 3. அப்ப row of A less than or equal minimum value. அதுல ரெண்டுமே சேமா இருக்கு. ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் first row first element, second row second element, third row third element. The first diagonal கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா ஜீரோவா மாத்திட்டோம்னா அதுதான் நமக்கு ரோ எச்சலான் ஃபார்ம். அப்படி மாத்தும் போது எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குதோ அந்த நான் ஜீரோ ரோஸ் ரேங்க் வந்து ரேங்கை டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னா இருக்குது, இதை ஈஸியா நம்ம வந்து மாத்திடலாம். அப்போ R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்குது. R2லையும் R3லையும் ப்ராசஸிங் நடக்குது. R2 என்ன இருக்குது? R2 implies R2, இங்க 2 இருக்குது. அப்ப R1ல என்ன இருந்தா ஜீரோ மாறும்? -2 R1. நெக்ஸ்ட் R3 என்ன இருக்கு? 3 இருக்குது. அப்ப R3 implies R3 -3 R1. R1ல எந்த ப்ராசஸிங் நடக்கல? R1 அப்படி எழுதினா 1 2 3. R2வையும் R3யையும் ரஃபோர்க்க சைடுல ரைட் பண்ணிக்கலாம். R2 implies R2 -2 R1. R2 அப்படியே ரைட் பண்ணுங்க. R2 இருக்குது 2 1 4. R1 -2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. R1 -2 ஆல மல்டிப்ளை பண்ணா -2 -2 -4 -6. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 -3 -2. இது எங்க வரணும்? R2 வரும். R2ல ரைட் பண்ணிக்கங்க. 0 -3 -2. நெக்ஸ்ட் R3 implies R3 -3 R1. R3 ரைட் பண்ணுங்க. R3ல 3 0 5 3 0 5 -3 R1. R1 -3 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. R1 -3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -3 -6 -9. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 -6 -4. இது எங்க வரணும்? R3 வரும். R3 ரைட் பண்ணிருங்க. 0 -6 -4. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரூல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ்டா வச்சு இது கீழே உள்ள எலிமெண்ட் ஃபுல்லா நம்ம ஜீரோவா மாத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ரூல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ்டா வச்சு கீழே உள்ள எலிமெண்ட் ஜீரோ மாத்தோம். செகண்ட் உள்ள செகண்ட் எலிமெண்ட் ஃபிக்ஸ்டா வச்சு இது கீழே உள்ள எலிமெண்ட் நம்ம ஜீரோவா மாத்த முடியும். அப்போ R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கலாம்? R3ல தான் ப்ராசஸிங் நடக்க போகுது. R3 implies R3ல என்ன இருக்குன்னு பாருங்க. R3 -6 இருக்குது. அப்போ R2ல என்ன பண்ணலாம்? +2 R2. R2வை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு -3 இருக்கு. இங்க வந்து -3. அப்போ -2 ஆல மல்டிப்ளை பண்ணும். -2 ஆல பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஜீரோவா மாறிடும். இப்போ R1ஐயும் R2லையும் எந்த ப்ராசஸிங் நடக்கல? R1ஐயும் R2 எப்படி ரைட் பண்ணிடுங்க. R3ல உள்ள ப்ராசஸிங்க நம்ம சைடுல ரைட் பண்ணிடலாம். R3 implies R3 -2 R2. R3 ரைட் பண்ணுங்க. R3 0 -6 -4 -2 R2. R2வை -2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0 +6 +4. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0 0 0. இது எங்க வரணும்? R3க்கு வந்து ரைட் பண்ணுங்க. 0 0 0. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் டயகனல் கீழ உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா ஜீரோ மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ஏதாவது பண்ண முடியாது. இப்போ நம்ம ரைட் பண்ணிடலாம். இதுதான் ரோ எச்சலான் ஃபார்ம். இட் இஸ் இன் ரோ எச்சலான் ஃபார்ம். எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? 1 2. இது ஃபுல்லா ஜீரோ ரோவா மாறி. அப்போ 1 2. It has 2 non-zero rows. எத்தனை non-zero rows இருக்குதோ அதுதான் rank. அப்போ row of A equal 2.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.